ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சிறையல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து வந்து நாம் மீனாவும் சேர்ந்து இது எல்லாமே பண்ண போகிறோம்னு சொன்னதும் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க முத்துக்கிட்ட, இங்கே பாருங்க, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே, அவங்க உங்களை பற்றி ஏதாவது வந்து பேசுகிறாங்களா, ஏதாவது வந்து சொல்கிறாங்களா, உங்களுக்கு ஒரு சொல்லிட்டு மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நானாக இருந்தால் ரவியை கண்டிப்பாக போக விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டல ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா, அது நமக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் மாமாவுக்காக நான் பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது ஸ்ருதி, நீ வந்து வரி பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன் இது எல்லாம் சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ரோகிணி கேட்டுட்டு உடனே மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் எங்களுடைய எண்ணம் கிடையாது, அதை முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் வந்து புரிஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதோ உதவி பண்ணணும்னு வந்தால் என்ன ஓவரா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து ஒழுங்கு மரியாதையை எப்படி பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கூடி சீக்கிரம் வந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நாங்களும் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்து, என்ன நான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு என்ன நல்லா பேசிட்டு இருக்கலான்றது அர்த்தம் கிடையாது, முதல்ல இதை பேசுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட வந்து ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இந்த மீனா முத்துவை விட்டா அவங்க நம்மளுடைய உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சிடுவாங்க, அதனால இதை வந்து இதோட விடவே கூடாது, ரோகிணி வந்து முடிவு எடுக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.